Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. 300 வைரஸ் வந்து ஒரு லேப்ல இருந்து லீக் ஆயிடுச்சு. இத பத்தி நீ ஏன் இன்னும் மதன் பேசல? சீக்கிரமா அத பத்தி பேசு. இது ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு இங்க கமெண்ட் செக்ஷனா இருக்கட்டும், Instagramல என்னோட டிஎம்ல வந்து நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ டேஸா தமிழ்நாட்ல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா நெறைய மீடியா வந்து இந்த 300 வைரஸ் வந்து வைரஸ் சாம்பிள்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. இது வந்து காணாம போயிடுச்சு. இது எங்க போச்சுன்னே தெர்ல. அரசாங்கமே வந்து குழம்பி போய் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ வந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ஊர்ல இருக்கிற தினத்தந்தியிலிருந்து நெறைய யூடியூபர்ஸ் பேசிட்டாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஏபிசி நியூஸ் பேசியிருக்காங்க. பிபிசி பேசியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்கிட்டயும் வந்து கேட்டீங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் உண்மையிலேயே தெரியாதுங்க. அப்புறம் தேடி போய் பார்த்தா தான் உண்மையிலேயே தெரியுது 300 கூட இல்ல. 323 வைரஸ் வந்து காணாம போயிடுச்சு. லேப் லீக்கா? இல்ல வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா? என்ன நடந்திருக்குது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பரவலா இருக்குது. இன்னும் இதுக்கான பதில் நம்மளுக்கு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கோவிட். ஸோ கோவிட் வந்து வுஹான், சைனால இருக்கக்கூடிய வுஹான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு வைராலஜி லேப் இருக்குது. இந்த லேப்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெர்ம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து GOF அப்படின்னு சொல்லுவாங்க. கெயின் ஆஃப் ஃபங்ஷனாலிட்டி அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ரிசர்ச் வந்து ஒரு பர்ட்டிகுலர் கொரோனா வைரஸ் மேல நடத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொபோஸ்ட் தியரி ஓகேவா? டொனால்டு ட்ரம்பே இத தான் சொல்லிட்டு இருக்காரு. சைனீஸ் கவர்ன்மெண்ட் வந்து இத இன்னும் ஒத்துக்கல. ஆனா டொனால்டு ட்ரம்ப் இதான் சொல்றாரு. இப்படி தான் கோவிட் வந்துச்சுன்னு அவர் சொல்றதுக்கான ரீசனும், இப்போ லேப் லீக்ல ஆனதுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. ஸோ ட்ரம்பா இருக்கட்டும், நெறைய அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, சைனால இந்த வுஹான் அப்படிங்கிற ஊர்ல ஒரு வுஹான் லேப் இருக்குது. இந்த லேப்ல வந்து ஒரு கெயின் ஆஃப் ஃபங்ஷன் ரிசர்ச் வந்து நடத்தப்பட்டுட்டு இருந்திருக்குது. கெயின் ஆஃப் ஃபங்ஷன் ரிசர்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸ் ஆல்ரெடி இருக்குது. நேச்சுரலா ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ வந்து இன்னமும் வீரியப்படுத்தினா எப்படி ரியாக்ட் பண்ணும் மக்களோட? அப்போ நம்ம வேக்சின் தயாரிக்கிறதுக்கு அந்த வைரஸ் எப்படி இருக்கும்னு ஸ்டடி பண்றதா இருக்கட்டும். இத வந்து ஒரு பயோ ஆயுதமா மக்களுக்குள்ள பரப்பி விடுறதுக்கு உருவாக்குன ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ கெயின் ஆஃப் ஃபங்ஷன் ஒரு நார்மலா இயற்கையில இருக்கிற வைரஸ வந்து ஒரு ரெட் சிப் வந்து சிட்டிக்கு போட்டு விட்ட மாதிரி, ஒருவேளை ரெட் சிப் போட்டோம்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணும்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி தான் கெயின் ஆஃப் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிசர்ச். ஸோ வுஹான்ல வந்து அந்த லேப்ல இந்த ரிசர்ச் பண்ணப்பட்டதாகவும், அதுல இருந்து தெரியாம லீக் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமா வுஹான்ல பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் சைனா ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் ஏசியா ஃபுல்லா, யுஎஸ், வேர்ல்டு ஃபுல்லா வந்து கோவிட் வந்து கிட்டத்தட்ட 65,00,000 பேர் இறந்து போயிருக்காங்க. 650 மில்லியன் பீப்பிள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து வுஹான்ல ஒரு லேப்ல இருந்து லீக் ஆன வைரஸ் தான் காரணம்னு ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறுச்சு. ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியால வந்து லேப் லீக்னால இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. லேப் லீக் ஆகியிருக்குன்னு சொல்றாங்கல்ல. அங்கேயாவது கோவிட்ங்கிற ஒரு வைரஸ். இங்க என்னடா 300 வைரஸ்ங்கிறீங்க. என்னென்ன டைப் ஆஃப் வைரஸ் இதுக்குள்ள இருக்குது? எப்படி லீக் ஆச்சு? அப்படின்னு நெறைய கேள்வி இருக்கும்ல. வெல் இன்னைக்கு வீடியோல அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. நெறைய பேர் பதட்டப்படைஞ்சு என்கிட்ட மதன் இது என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதோட கிளாரிஃபை இன் திஸ் வீடியோ என்னென்ன நடந்திருக்குன்னு. பட் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நெறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணாலும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த டிஎம் வந்து தினேஷ் சங்கர் அவங்களோடது. அவங்க வந்து ஹாய் மதன் ஸ்பீக் அபவுட் மிஸ்ஸிங் 300 வைரஸ் இன் ஆஸ்திரேலியான்னு போட்டு ஒரு 4 ஃபிளாக் எல்லாம் போட்டு எனக்கு Instagramல ஃபாலோ பண்ணி மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க் யூ ப்ரோ. உங்களோட மெசேஜ்லாம் பார்த்து அப்புறம் தான் எல்லாரோடையும் செக் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா Instagramல டிஎம் பண்ணுங்க. எனிவே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்க நடந்திருக்குன்னு சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியால குயின்ஸ்லாண்ட்ல பப்ளிக் ஹெல்த் வைராலஜி லேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எப்படி வந்து வுஹான்ல வந்து ஒரு வைராலஜி லேப் இருக்கோ, ஆஸ்திரேலியால குயின்ஸ்லாண்ட்ல பப்ளிக் ஹெல்த் வைராலஜி லேப்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இந்த லேப்ல வந்து கதை இங்க ஆரம்பிக்கல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பேரோட டிஎன்ஏ சாம்பிளிங்ல இந்த கிரிமினல் கேஸ்லாம் கோர்ட்ல நடக்கும்ல. அப்போ வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்கல்ல. இவங்க தான் பண்ணாங்களா? கைரேகை இருக்கா? இவங்க டிஎன்ஏ வந்து எங்கேயாவது மாட்டுதா? அந்த மாதிரிலாம் செக் பண்றதுக்கு ஃபோரன்சிக்ஸ்க்கு அனுப்பக்கூடிய லேபா வந்து இந்த பப்ளிக் ஹெல்த் வைராலஜி லேப் வந்து அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் வந்து எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஆனா லேப்ல வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. என்னடா இது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி செக் பண்றாங்க? அந்த லேப போய் ஸ்டடி பண்ணுங்க. இவங்க ஒழுங்கா தான் செக் பண்றாங்களா? பணக்காரனுக்கும் செக் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏழைக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஆனா எல்லா கேஸும் கரெக்ட்டா அமைஞ்சிருக்குது. இவன் தான் தப்புன்னா குற்றவாளிய கண்டுபிடிக்கவே முடியல. என்னடா இப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா, அவங்க வருஷக்கணக்கா அவங்க செக் பண்ற மெக்கானிசமே தப்பா இருந்திருக்குது. ஸோ இத பார்த்த உடனே கவர்ன்மெண்ட் வந்துகிட்டு, என்னடா ஒரு இவ்ளோ பெரிய சீரியஸான கிரிமினல் கேஸ்லயே வந்து நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க. நீங்க லேப்ல என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றீங்களோ எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கவர்ன்மெண்ட் உள்ள போய் இந்த லேப்ல இவங்க நடத்துற எல்லா வேலையும் செக் பண்ணி பார்க்கிறப்ப தான் ஒரு விஷயம் பகிரங்கமா தெரிய வந்திருக்குது. 323 வைரஸ் இருக்குது ஓகேவா? 323 வைரஸ் ஸ்லாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லிட்ல வச்சிருப்போம்ல. 323 வைரஸ் வந்து இருக்குது. இந்த 323 டைப்ஸ் ஆஃப் வைரஸ்ல இண்டிவிஜுவல்
வைரஸ் சாம்பிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்களோட ரெக்கார்ட்ல இருந்து காணாம போயிருக்குது. யோசிச்சு பாருங்க. 323 வைரஸ் வந்து காணாம போயிருக்குது. இதுல முக்கியமா 3 டைப் ஆஃப் வைரஸ் இருக்குது. ஒண்ணு ஹென்ட்ரா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வைரஸ். இதோட ஃபெட்டாலிட்டி ரேட், அதாவது இறந்து போறவங்களோட பெர்சன்டேஜ் வந்து 57%. 100% பீப்பிள்க்கு வந்தா 57% வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு வந்தா 57% அவங்க இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹென்ட்ரா வைரஸ் வந்து ஜெனரலா ஆஸ்திரேலியால வௌவால் மூலியமா குதிரைக்கு வந்திருக்குது. குதிரைகள் மூலியமா மனுஷங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இது வந்து இந்த குதிரைய கீப் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ நெறைய குதிரைங்க இறந்து போயிருக்குது ஆஸ்திரேலியால இதனால. ஸோ இந்த ஒரு வைரஸ் வந்து இப்ப லீக் ஆன 323 வைரஸ்ல ஹென்ட்ரா வைரஸ் வந்து கிட்டத்தட்ட 100 சாம்பிள்ஸ் வந்து ஹென்ட்ரா வைரஸ் மட்டுமே இருக்குதுங்கிறாங்க. அண்ட் அதோட ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து 57%. 2வது வந்து லிசா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து இந்த வௌவாலு, நாயி, இந்த ராபீஸ் மாதிரி மனுஷங்கள கடிச்சிருச்சுன்னா, அதிலேருந்து பரவக்கூடியது. இறந்து போறதோட பெர்சன்டேஜ் வந்து 100%. ஒழுங்கா ட்ரீட் பண்ணலன்னா 100% இறந்து போவாங்க. அதுவும் இதுல இந்த லிசா வைரஸ், ஸோ ஹென்ட்ரா வைரஸ், லிசா வைரஸ் அண்ட் 3வதா ஹண்டா வைரஸ். இது வந்து இந்த எலியோட யூரின்லாம் இருக்குல்ல, ஸோ எலி வீட்ல நெறைய எலி இருந்துச்சுன்னா நெறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகும்ல, அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் வைரஸ். எலியோட யூரின், எலியோட எக்ஸ்கிரீஷன்லேருந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். இதுவுமே வந்து இந்த சாம்பிள்ஸ்ல இருக்குது. இந்த 3மே வந்து அந்த லேப்ல வைக்கப்பட்டிருக்குது. இந்த 3ல வந்து ஆல்மோஸ்ட் 100 சாம்பிள்ஸ் வந்து அதுல லைவ் சாம்பிள்ஸ்ங்கிறாங்க. ஆக்டிவா இருந்த ஒரு சாம்பிள். அதுல 300ல வந்து 100 வந்து ஹென்ட்ரா வைரஸ், லிசா வைரஸ் அண்ட் ஹண்டா வைரஸ் 3மே வந்து மேஜரா இருந்திருக்குது. இதுதான் வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லேருந்து காணாம போயிருக்குது. அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து டேமேஜ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிட்ஜ் வந்து 2021ல ஃப்ரீசர் மால்ஃபங்ஷன் ஆயிருக்குது. ஸோ ஒழுங்கா ஸ்டோர் பண்ண முடியல. ஸோ இது அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது மாத்தி வச்சிருக்கணும். பட் அதுக்கான ரெக்கார்டே கிடையாது. ஸோ இப்போ என்னென்ன தியரிஸ் ப்ரொபோஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு வைரஸ் லேப் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்திருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த வைரஸ காணோம். லக்கி பாஸ்கர் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வைரஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லேப் லீக்னால மிகப்பெரிய வைரஸ் உலகம் ஃபுல்லா பரவி நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 3மே வந்து நார்மல் வைரஸ் கிடையாது. கொஞ்சம் கொடிய வைரஸ் தான். அதுல எஸ்பெஷலி வந்து இந்த லிசா வைரஸ்ங்கிறதெல்லாம் வந்து 100% ஃபெட்டாலிட்டி ரேட் இருக்குங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ, இது எங்கெங்க போயிருக்குங்கிற கேள்வி வந்து எந்திரிக்குது. இந்த கேள்விய வந்து கோர்ட் கவனிச்சுட்டு ஹெல்த் அத்தாரிட்டீஸ் ஆஸ்திரேலியால அலர்ட் பண்றாங்க. டிம் அவங்க தான் வந்து ஆஸ்திரேலியாவோட ஹெல்த் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நியூஸ் பண்ணோம்னா, அவங்க பப்ளிக்காவே அனவுன்ஸ் பண்றாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிரீச் அப்படின்னு சொல்றாங்க. மேஜர் ஹிஸ்டாரிக்கல் பிரீச் ஆஃப் பயோ செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் அப்படின்னு அவர் அனவுன்ஸ் பண்றாரு. வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரீச் வந்து இந்த வைரஸ்ல நடந்திருக்குது. பயோ செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் மீறப்பட்டிருக்குது. இந்த வைரஸ்க்குலாம் என்ன ஆயிடுச்சுங்கிறத நாங்க 100% நாங்க ஆராய்ந்து பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அவரு ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு ஜட்ஜ வந்து ஒரு கமிட்டிக்கு அமைச்சு, அவங்கள ஹெட் பண்ண சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண விடுறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல வந்து என்ன ஆச்சு இந்த 323 வைரஸுக்கும், இப்போ ஒருவேள அது எங்க போச்சு? அது யார் எடுத்துட்டு போனாங்க? இல்ல அது எங்கேயாவது லீக் ஆச்சா? இல்ல உண்மையிலே வந்து அது என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறத வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 3 பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன்ல என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன் லீக் ஆகியிருக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜ் மால்ஃபங்ஷன் ஆயிட்டு இருக்குது. வைரஸ் வந்து அதன் மூலியமா தெரியாம லீக் ஆகலாம்ல. தெரியாம வந்து கீழ தட்டி விழுந்திருக்கலாம். அது அதன் மூலியமா எங்கேயாவது போயிருக்கலாம். இல்ல வைரஸ் அங்கேயே கீழ விழுந்து செத்து போயிருக்கலாம். அந்த மாரி நெறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் ஜென்யூன் லீக். மிஸ்டேக் ஆக்சிடென்டலா லீக் ஆகியிருக்குது அப்படின்னு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த நம்ம வீட்ல வந்து ஏதாவது ஒரு பொருள வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள பால் வச்சிருக்கோம். திறக்கிறப்ப மேபி கீழ கொட்டி சிதறி இருக்கலாம். அத வந்து அப்போ வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா, தான் மேல பழி எடுத்துக்க விரும்பலன்னா, அவங்க அத எழுதி வைக்க மாட்டாங்களா? ஸோ ரெக்கார்ட்ல இல்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து லாக் வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் புக்கோ, இல்ல ஸ்ப்ரெட் ஷீட்டோ சம்திங் இருக்குது. அதுல 323 வைரஸ் வந்து காணாம போயிடுச்சு. இப்ப அதான் பிரச்சனை. இப்ப எப்படி காணாம போயிடுச்சு? மேபி ஜென்யூன் லீக்கா இருக்கலாம், மிஸ்டேக்கா இருக்கலாம். 2வது ஆப்ஷன் என்ன? திருடப்பட்டிருக்கலாம். இது ரொம்ப சீரியஸான ஒரு அலிகேஷன். யாரோ ஒருத்தங்க ஆஸ்திரேலியாலயோ, இன்னைக்கு அவங்க உலகத்துல எந்த மூலையிலனாலும் இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க 323 வைரஸ் ரொம்ப பரவக்கூடிய வைரஸ வந்து கையில வச்சிருந்தாங்கன்னா, அது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். 3வது வந்து டெலிபரேட் கவர் அப். வேணும்னே அந்த லேப்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க எல்லாத்தையும் திருடிட்டு, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஃப்ரிட்ஜ ஓட்டை ஆயிடுச்சு. அதனால வந்து யாராவது எழுதாம போயிருக்கலாம்னு கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி எல்லாரையும் நம்ப வைக்கலாம். ஸோ 3வது ஆப்ஷனா. இப்போ இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனா இருந்தாலும் இந்த வைரஸோட இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா 2021ன்னு நம்ம பேசுறோம். இப்போ அதோட சிச்சுவேஷன் என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசுறோம்ல. ஸோ 2021லேருந்து 2024 வரைக்கும் ஒரு வைரஸ் வந்து என்விரான்மென்ட்ல இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்ல லீக் ஆன வைரஸ் எதுவுமே நார்மல் அட்மாஸ்பியர்ல நம்ம வெளிய சுத்துற மாதிரி இருக்கவே முடியாது. இது எல்லாமே வந்து ஹைலி கோல்டு பிளேஸஸ்ல தான் வைக்கப்பட்டிருக்கணும். ஸோ ஒருவேளை இது ஆக்சிடென்டலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தங்க தெரியாம திறந்திருக்காங்க, விழுந்திருக்குது, உடைஞ்சிருக்குது. அவங்க பதறி சரி எழுத வேணாம்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருக்காங்க அந்த லேப்ல வேலை பார்த்தவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடினா, இது பிரச்சனையே கிடையாது. யாருக்குமே இந்த பிரச்சனை வரப்போகிறதில்ல. பட் ஒருவேளை இந்த 323 சாம்பிள்ஸையும் எவனோ ஒருத்தன்
ஸ்டோரேஜ்குள்ள இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படத்துல ஜெனரலாவே அந்த ஹாலிவுட் படத்துல இந்த கான்செப்ட் தானே இருக்கும். ஒரு லேப்ல வந்து பயங்கரமான ஒரு வைரஸ் இருக்கும். அத திருடிட்டு போவாங்க. தசாவதாரம் படத்தோட கான்செப்ட்டே இதானே. ஸோ அந்த மாதிரி ஒரு திருடப்படக்கூடிய ஒரு வைரஸ். யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிட்டாங்க. அத வந்து அவங்க அப்படி திருடுறாங்கன்னா, அவங்க கண்டிப்பா அத சேஃபா வச்சுக்க பார்ப்பாங்க. அதுக்குன்னு ஃப்ரீசர்லாம் வச்சிருப்பாய்ங்க. அந்த மாதிரி எவனாவது வச்சிருந்தான்னா, அது சீரியஸான கன்சர்ன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த மாதிரி திருடப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எங்ககிட்ட எந்த ரெக்கார்டும் இல்ல. யாரோ திருடியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆஃப்கோர்ஸ் திருடுறவன் வந்து ரெக்கார்ட் விட்டுட்டு போமாட்டான். இப்போ தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெறைய பேருக்கு இது சம்மந்தமா கேள்விகள் மட்டுமே இருக்குது. பதில்கள் நெறைய இல்ல. பட் இன் ஆல் ஹானஸ்டி என்னைய பொறுத்தளவுக்கு நான் இந்த டாபிக் வந்து பார்த்தேன். பட் இத பேசணுமான்னு ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு பேசுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு பகிரங்கமா இருந்தாலும், இத ஒருத்தன் வந்து ஹாலிவுட் படத்து வில்லன் மாதிரி ஒரு வைரஸ லேப்ல இருந்து திருடி அத பாதுகாத்து வச்சு, அதுக்கப்புறம் தான் மக்களுக்குள்ள பரப்புறதுங்கிறது வந்து ஒரு ஃபார் ஃபெட்ச்டு ஸ்டோரியா இருக்குது. அது சினிமா. ரியாலிட்டில வந்து அவ்ளோ கிரேஸியா ஏதாவது நடக்குமாங்கிறதுல வந்து எனக்கு ஹெவி டவுட்ஸ் இருக்குது. அண்ட் அப்படியே நடந்தாலும் அது ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஊர்ல நடக்குமான்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது. இப்போ சைனா, இந்தியா, அமெரிக்கா இதெல்லாம் சொன்னா ஹாலிவுட் கதை களம் மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியா சம்மந்தமே இல்லாத ஒரு ஊரு இருக்கிற ஊரு. அங்க இதெல்லாம் நடக்குமான்னு எனக்குமே டவுட்டா தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. இருந்தாலும் நெறைய பேர் கேட்டீங்கங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி மைனர் வெரி வெரி ஸ்மால் ப்ராபபிலிட்டி யாரோ ஒருத்தங்க சூப்பர் வில்லன் மாதிரி இந்த பயங்கரமான வைரஸ் எல்லாத்தையும் திருடி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு. இந்த மாதிரி வைரஸ் திருடுறதுல ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு லீக் ஆகுறதுல பெரிய பிரச்சனை. ஏன் முதல்ல இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்றாங்கங்கிற கேள்வியே நெறைய பேருக்கு இருக்கும். வுஹான்ல எதுக்கு ரிசர்ச் பண்றாய்ங்க? இங்க என்ன ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க? ஸோ இந்த நான் ஒரு சொன்னேன்ல, கெயின் ஆஃப் ஃபங்ஷன் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ரிசர்ச். அதோட பர்ப்பஸே என்னன்னா, இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் நார்மலா இருக்குது. நம்ம ஊர்ல இருக்கிற எந்த ஒரு வைரஸ்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க. சாதாரணமா இருக்குது. நம்ம அது கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருவேளை இது மியூட்டேஷன் அடைஞ்சிருச்சுன்னா, நம்ம தான் கோவிட்லயே வந்து நெறைய வேரியன்ட் வந்துகிட்டே இருந்துச்சுல்ல. அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படி போய்க்கிட்டே இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியன்ட் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருதுல்ல. ஸோ டெல்டாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் வேரியன்ட் மியூட்டேட் ஆயிட்டே இருக்கிறப்போ, ஏதோ ஒரு மியூட்டேஷன் வந்து மனிதர்கள அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா, அன்னைக்கு நம்ம வேக்சினுக்கு பதறிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த லேப்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பவே இது என்னென்ன வீரியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வீரியமானா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ஒரு ப்ராப்பர் டேபிள். இதுக்கு இந்த வேக்சின் சரியாகும்னு சொல்லி பண்ணக்கூடிய மனிதர்கள காப்பாத்துறதுக்காக பண்ணக்கூடிய ரிசர்ச் தான் இது. அதே நேரத்தில சில கண்ட்ரீஸ் வந்து இத பயோ ஆயுதங்களா யூஸ் பண்ணலாம். இப்படி பயங்கரமா டெவலப்மென்ட்டா அத ஆப்போசிட்ல இருக்கிற கண்ட்ரிக்குள்ள பரப்பி விடலாம். 7ஆம் அறிவு படத்தோட கதை. ஸோ அதுவுமே நடக்கிறதுக்கு கேஸஸ் இருக்குது. உக்ரைன்ல இந்த மாதிரி லேப்லாம் இருக்குதுன்னு ஆஸ்திரேலியா சொல்றாங்க. உக்ரைனால ரஷ்யாவோட நேரா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பயோ லேப்லலாம் வந்து அட்வான்ஸ்டான வைரஸ்லாம் டெவலப் பண்றாங்க. ஆஸ்திரேலியா மக்களுக்குள்ள பரப்பி விடுறோம். நாய்க்குள்ள பரப்பி விடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்கன்னு ரஷ்யா வந்து உக்ரைன அக்யூஸ் பண்றாங்க. அமெரிக்கால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்ல நெறைய கண்ட்ரி சொல்றாங்க. ஸோ இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. ஆக மொத்தம் என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் மனிதர்கள் கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் நல்லதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. மனிதர்கள் வந்து வைரஸ கண்ட்ரோல் பண்றதுமே எந்த மனிதர்கள் கண்ட்ரோல் பண்றாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. லேபுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்ல விஷயம் தான். பட் லேப மீறிச்சுனால் எந்த கண்ட்ரிலயுமே அது ஆபத்தானது தான். அதனால தான் இவ்ளோ சீரியஸான இன்வெஸ்டிகேஷன ஆஸ்திரேலியால வச்சிருக்காங்க. ஆல் திஸ் பீயிங் செட் என்னோட கருத்து இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு நெனைக்கிறேன். பட் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இத வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பர் வில்லன் மாதிரி எவனாவது ஒருத்தன் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறீங்களா? இல்ல மதன் இது ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு இன்டர்ன் வந்து அங்க வேலைய பார்த்துட்டு, அங்கேருந்து தப்பிச்சு போகுறதுக்கு யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கான். அது 3 வருஷம் கழிச்சு பெரிய நியூஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆஸ்திரேலியால இருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியாவ படிக்க போனாங்கன்னா, இந்த வீடியோவ அனுப்பிச்சு அவங்க கிட்ட வம்புலுங்க. லவ் யூ ஆல் டேக் கேர் பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ். அடுத்து என்ன பேசணுங்கிறத இங்கேயும் கமெண்ட்ல சொல்லுங்க. டூ கெட் மோர் அட்டென்ஷன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்கள். லவ் யூ ஆல் டேக் கேர் பாய். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.